ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, பேக் டு மை சேனல். வாழ்க வளமுடன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நான் தான் உங்கள் மகா பேசுகிறேன். போன வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேங்க, பார்ட் 1 வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன். போடிமேட் வந்து எப்படி போனோம் அப்படின்னு. இப்போ நாங்கள் போடிமேட்லேருந்து பூப்பாறை போடுற வீடியோ தாங்க பார்ட் 2வாக போட்டிருக்கேன். பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க நான் இந்த வீடியோக்குள்ளே லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். நாங்கள் வந்து 2 வீலர்லே வந்துட்டு போடி டு போடிமேட் போயிருந்தோங்க. அங்கேருந்து சரி கேரளா பார்டரில் போயிட்டு நம்ம பூப்பாறை போகலாம் அப்படின்னு தான் கேரளா கிளம்புனோம். நானும் என் ஹஸ்பண்ட், பையன் எல்லாருமே. நாங்கள் 2 வீலரில் தாங்க இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணியிருந்தோம். நான் உங்களுக்கு பார்ட் 1 வீடியோவில் சொல்லியிருப்பேங்க. நாங்கள் வந்து போடிமேட் ரீச் ஆகவும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு டீ கடையில் நிப்பாட்டி, நீங்கள் டீ குடிச்சிட்ருங்க, நான் போய் என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஹெல்மெட் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ வந்துட்டு அவங்க ஹெல்மெட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நம்ம வந்து கேரளாக்குள்ளே நுழையிறப்போ வந்துட்டு 2 பேருமே வந்து ஹெல்மெட் போட்டிருக்கணுமாங்க 2 வீலரில் போனால். அங்கே வந்து அந்த ரூல்ஸ் இருக்காமா. அதனால் வந்துட்டு நானும் ஹஸ்பண்டும் ஹெல்மெட் போட்டுக்கிட்டோம். நடுவில் பையன் இருந்துட்டு எனக்கு எங்கேம்மா ஹெல்மெட்டுன்னு கேட்டுட்டு இருந்தான். உனக்கு நான் வாங்கி தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். போகிற வழியில் எல்லாமே வந்துட்டு ஃபோன் வச்சு ரீல்ஸ் தாங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க. இங்கே ஒரு அண்ணா கூட ஸ்டாண்ட் வச்சு ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேங்க. போகிற வழியெல்லாம் ரொம்ப அழகாக பசுமையாக இருந்துச்சுங்க, கண்ணுக்கு குளிர்ச்சியாக. இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீடியோவில் நான் காட்டிக்க செடி பூராமே ஏலக்காய் செடிங்க. அழகாக ரோட்டு மேலேயே அவ்வளோ ஏலக்காய் செடி இருக்குங்க. நான் இது தாங்க டைம் வந்து நான் கேரளா வந்திருக்குது. அதனால் எனக்கு பார்க்குறப்ப அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. ரோடு ஃபுல்லாமே வந்துட்டு ஏலக்காய் செடியாக தான் இருந்துச்சு. அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு கண்ணுக்கு எட்டுற தூரம் வரையும் ரொம்ப பசுமையாக தான் இருந்துச்சுங்க. நாங்கள் போயிருக்க மதிய டைம் தான், ஆனால் வெயிலே இல்லைங்க. நல்லா குளிர்ச்சியாக மழை பெய்கிற மாதிரியே நாங்கள் இருந்துச்சு. மேகமூட்டமாக தான் இருந்துச்சு. நாங்கள் கரெக்டாக வந்து பூப்பாறை ரீச் ஆகிட்டோங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் அவ்வளோ க்ரௌட் இல்லை. ஆனால் பூப்பாறைக்குள்ளே என்ட்ரானோடனே சரியான க்ரௌடுங்க. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும், அவ்வளோ வண்டி நின்றுருந்துச்சு, அவ்வளோ டிராஃபிக்காக இருந்துச்சு நாங்கள் கடந்து வரதுக்கேவும். ஆனால் ஃபுல்லாகவே வந்துட்டு வடக்கன்ஸ் தாங்க, அந்த ஹிந்திக்காரவங்க தான் இருந்தாங்க. நான் பார்த்ததில் முக்கால்வாசி பேர் அவங்க தான் இருந்தாங்க. நானும் என்னோடய பையனும் 2 வீலரில் நல்லா பேசி சிரித்து ஜாலியாக விளாண்டுட்டே வந்துட்டு இருந்தோங்க. அவன் தான் கையை காமிச்சிட்டு இருந்தான். ஏதாவது ஒரு பொம்மை கடை வந்து அவன் கண்ணில் பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதே தான் காட்டுவியான். அம்மா அந்த கடைக்கு போகலாமா, அம்மா இந்த கடைக்கு போகலாமான்னு கேட்டுகிட்டே வந்தான். வரப்போ வாங்கி தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி கூப்பிட்டு போயிட்டு இருந்தேங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்துட்டு இங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பாடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே வந்துட்டு எங்கள் அம்மா வந்துட்டு நிரஞ்சனுக்கு டிஃபன் பாக்ஸில் வந்து சாப்பாடு கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நான் எதுக்கு இருக்கட்டுங்க, நம்ம போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இல்லை வா சாப்பிட்டு போகலான்னு கூப்பிட்டு போனாங்க ஒரு ஹோட்டலுக்கு. சரி அங்கே சாப்பிட போகலாம் நானும் அவரும் கிளம்பிட்டோங்க. போயிட்டு சாப்பிட என்ன வேணும்னு கேட்டாங்க. நான் வந்துட்டு நம்ம ஊர் மாதிரி எனக்கு சிக்கன் பிரியாணி வேணுங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணேன். ஏன்டா சிக்கன் பிரியாணி வாங்கணும் அப்படின்னு ரொம்ப கவலைப்படுற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. ஏதோ ஒயிட் ரைஸில் வந்துட்டு கிரேவியை போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு பிடிக்கவே இல்லைங்க உண்மையை சொல்லப்போனால். இதுதான் வந்து கேரளா பிரியாணியா, இதுக்கு அவ்வளோ ஹைப் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் வந்துட்டு சப்பாத்தியும் பீஃபும் ஆர்டர் போட்டாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு புரோட்டாவும் பீஃபும் தான் கேட்டாங்க. ஆனால் வந்துட்டு புரோட்டா நேரம் இல்லைங்க. அதனால் சப்பாத்தியும் பீஃபும் சாப்பிட்டாங்க. நிரஞ்சன் அங்கே இருக்க எதுவுமே வேணாம், எனக்கு அம்மாச்சி கொடுத்தது கொடு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கொடுத்து விட்ட அந்த பிரியாணி தான் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தான் 65ஓட. சாப்பிட்டுட்டு சரி ரொம்ப வந்து மழை பெய்கிற மாதிரி இருக்குது, நாங்கள் வந்து 2 வீலரில் தான் வந்தோமா, சரி நம்ம இப்போ இருந்து ஹில்ஸ் மெதுவாக இறங்குனா தான் நம்ம கரெக்டாக போய் சேர முடியும்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு கிளம்பிட்டோங்க. அப்போ சாப்பிட்டு வந்துட்டு இருக்கப்போ தாங்க வந்துட்டு டீ எஸ்டேட் இருந்துச்சுங்க. எல்லாருமே அங்கே வந்துட்டு கப்புள்ஸாக நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே வந்துட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த வியூ. சரி வாங்க நம்மளும் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரலாம், எனக்கும் கொஞ்சம் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கார்ட்ட கேட்டு நானும் என்னோடய பையனும் இருந்துட்டு இந்த சந்திரமுகி படத்தில் இவங்க பண்ணுவாங்க பாருங்கள், அது மாதிரி ஒட்டியானம் காசமாலை அந்த மாதிரி நானும் என் பையனும் இங்கே பாடுற அழகாக இருக்குது, அங்கே பாடுற அழகாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு நான்லாம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, இந்த பொத்தி பொத்தி வளர்த்த பொண்ணு மணிமேகலை அந்த மாதிரி தாங்க. எங்கள் அப்பா எங்கேயுமே வெளியே கூட்டிகிட்டு போனது கிடையாது. ஸோ வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து 3 பொம்பளை பிள்ளைங்க, லாஸ்ட்டாக ஒரு பையன். ஸோ ரொம்ப வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சு ஒரு மாதிரி ரொம்ப வளர்த்துட்டாரு. நம்ம பிள்ளைங்க எங்கேயும் போகக்கூடாது, அது மாதிரி ஒரு கட்டுக்கோப்பாக வளர்த்துட்டாரு. ஸோ நாங்கள் வெளி உலகமே பார்த்ததில்ல உண்மையை சொல்லப்போனால். இப்போ ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு அங்கே இங்கேன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரிலாம் நான் தான் சொல்கிறேனே, போடியில் தான் பிறந்திருக்கேன். போடிமெட்டு வந்து ஒரு 3 டைம் தான் போயிருக்கேன். கேரளாக்கு அங்கிட்டுலாம் போனதே கிடையாது. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு டைம்.
என்னோட பையன நான் என்னோட ஹஸ்பண்ட் வந்து கொடைக்கானல் கூட்டிட்டு போயிருக்காங்க. கொடைக்கானல் போயிருக்கோம் ஒரு ஒரு டைமு. சரி ஆனா போடிமெட் வந்துட்டு நான் இவர் கூட தான் வந்திருக்கேன். வந்துட்டு இது 3வது டைம். ஆனா 2 டைம் வந்திருக்கேன். அப்புறம் பையன் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போடிமெட்டு கேரளா அந்த சைட்லாம் வர்றது. அதனால நானும் அவனும் சந்திரமுகி மாரி தான் அது "ஏய் இது பார்றா அது நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்குன்னு" சொல்லிட்டு வளச்சு வளச்சு ஃபோட்டோ, வீடியோஸ் எடுத்துட்டு இருந்தோம். என்னதும் வந்து இந்த காணாதத கண்ட மாரி அப்படி இருந்துச்சு எனக்கெல்லாம். நல்லா ஃபோட்டோ, வீடியோலாம் எடுத்துட்டு இருந்தோம். என்னோட பையன் வந்துட்டு எங்க போனாலும் இந்த பூவ பார்த்தானா வந்து எனக்கு புடுங்கி இந்த கீழ மொட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ற மாரி குடுப்பான். இதுல எதுல பார்த்தான்னு தெர்ல. ஆனா எங்க பூவ பார்த்தாலும் என் பையன் அப்படிதான் குடுப்பான். அந்த மாரி பூ புடுங்கி குடுத்துட்டு இருந்தான். குடுக்குறப்ப தான் கீழ விழுந்துட்டான். சரி அதெல்லாம் அழகா வீடியோ எடுத்துட்டு, ஃபோட்டோலாம் எடுத்துட்டு நாங்களும் அங்கேருந்து கெளம்பிட்டோங்க. எனக்கெல்லாம் அங்கேருந்து வரதுக்கு மனசே இல்லங்க உண்மைய சொல்லப்போனா. அவ்வளோ அழகா இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் தான் அங்க அட்டை இருக்கும், இங்க அட்டை இருக்கும் பார்த்து நட சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க பாட்டுக்கு என்னமோ சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, நாங்க பாட்டுக்கு அங்க நல்லா ஃபோட்டோ எடுத்துட்டு கீழ எறங்கி வந்துட்டுருந்தோம். சில பேர் வந்துட்டு அங்க சாப்பாடெல்லாம் வாங்கி வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்பதான் எனக்கு தோணுச்சு நம்மளும் ஏதாவது கொண்டு போய் அங்க உட்காந்து சாப்ட்டுருக்கலாமோன்னு. ஆனா அங்க உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு அவ்வளோ வசதியா இல்ல. ஆனா வந்து நெறைய பேர் அங்க சாப்பாடுலாம் கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கீழ இறங்கி வந்தோனே ஒரு அழகான பூச்செடி இருந்துச்சு. மறுபடியும் அவன் அந்த பூவ பிடுங்கி எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான். என் வீட்டுக்கார் சொல்லிட்டு இருந்தார், "நான் கூட இந்த மாரி உங்க அம்மா ஐஸ்லாம் வச்சது இல்லடா. நீ என்னடா என் பொண்டாட்டி இவ்வளோ ஐஸ் வைக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் நானும் என் பையன் ஹஸ்பண்ட்லாம் திருப்பி சரி கீழ இறங்கலாம், மெதுவா ஹில்ஸ் இறங்க ஆரம்பிக்கலான்னு வந்தோம். கீழ இறங்கி வரப்ப தான் குரங்கெல்லாம் மேல ஏறுறப்ப வந்துட்டு ஒரே நோக்கமா மேல மட்டும் தான் ஏறணும்னு சொல்லிட்டு குறிக்கோளா ஏறிட்டோங்க. கீழ வரப்ப தான் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் அழகா நின்னு நின்னு ரசிச்சுட்டு வந்தோம். என்னோட பையன்லாம் குரங்கு பார்த்துட்டு அங்கேயே நில்லுங்கப்பான்னு சொல்லி கத்துறான். ஆனா நின்னா வந்துட்டு ஒவ்வொன்னும் பின்னாடியே ஓடி வருது. ஏதாவது கையில வச்சிருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து அனிமல்ஸ்லயே குரங்குனா ரொம்ப பிடிக்குங்க. அது பண்ற சேட்டை ரொம்ப பிடிக்கும். ஆனா அத பார்த்தா கொஞ்சம் பயம். ஸோ தூரமா நின்னு அத வேடிக்கை பார்த்துட்டு பிஸ்கட் வச்சிருந்தோம். பிஸ்கட் மட்டும் போட்டுட்டு, அப்புறம் வந்துட்டு மெதுவா ஹில்ஸ் இறங்க ஆரம்பிச்சுட்டோங்க. ஆனா நெறைய வடக்கன்ஸ் தாங்க இருந்தாங்க. வண்டிலலாம் சரியான பாட்ட போட்டுட்டு அவ்ளோ ஸ்பீடா போயிட்டுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாவே இறங்கலாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு சொல்லிட்டு நாங்க மெதுவா அப்படியே இறங்கிட்டுருந்தோம். என் பையனுக்குலாம் தூக்கம் வந்துருச்சு. நார்மலாவே அவன் வந்து ரோட் சைடு வந்துட்டு நான் பைக்ல கூட்டு போனாலும் தூங்கிருவான். ஆனா, அவன் வந்து இந்த டைம் தூங்கவே இல்ல. என்ன விட ரொம்ப பிரிஸ்கா ஆக்டிவா இருந்தான். அங்க வேடிக்கை பார்த்துட்டு, இங்க வேடிக்கை பார்த்துட்டு, அப்புறம் திருப்பி கீழ இறங்குறப்ப அந்த புலி ஊத்துன்னு சொல்லுவோம்லங்க. அங்க திருப்பி மங்கீஸ பார்த்தோனே நிப்பாட்டுங்கப்பா, நிப்பாட்டுங்கப்பான்னு சொன்னா. எனக்கு தான் பயமா இருந்துச்சு. ஏன்னா, நான் கையில ஃபோன் வேற வச்சு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். டபான்னு வந்துட்டு மேல வந்து குதிச்சிருமோ, ஃபோன புடுங்கிட்டு போயிருமோன்னு எனக்கு அந்த ஒரு பயம். எனக்கு வந்து குரங்குகிட்ட போணும் ஆசையா தான் இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் வந்துட்டு பழம் எதா வாங்கி குடுக்கலாமான்னாரு. எனக்கு அத பார்த்தாலே பயமா இருந்துச்சு. அதனால நின்னு வீடியோ மட்டும் எடுத்துட்டு அப்படியே மெதுவா கெளம்பிட்டோங்க. அங்க பக்கத்துல ஏதோ கோயில் இருந்துச்சு. அங்க ஒரு ஃபங்ஷன் போல. நல்லா பாட்டு சத்தமா வச்சிருந்தாங்க. அந்த பாட்டுக்கும், இந்த குரங்கு பண்ற சேட்டைக்கும் அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்க்கலான்னு தான் தோணுச்சு. ஆனா வந்துட்டு எனக்கு பயமா இருந்துச்சு. கையில ஃபோன் இருக்கா? புடுங்கிட்டு அது நெறைய சேட்டை பண்ணுச்சு. ஆனா எடுக்கலான்னு தோணுச்சு. ஆனா பயமா இருந்துச்சு. ஃபோன் எங்கிட்டு புடுங்கிட்டு போயிருமோன்னு சொல்லிட்டு, சரி அங்க கொஞ்ச நேரம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு, திருப்பியும் நாங்க வந்துட்டு கீழ இறங்க ஆரம்பிச்சுட்டோங்க. என் பையன சொல்றேன், "கொஞ்ச நேரம் தூங்குடா, ரொம்ப நேரமா நம்ம டூ வீலர்லயே சுத்திட்டு இருக்கோம்." அப்படின்னா தூங்க மாட்டேங்கிறான். இதுதாங்க இந்த காத்து தூக்கி பாருன்னு சொன்னேன்ல. நாங்க மேல ஏறுறப்ப எந்த வந்துட்டு ஸ்பாட்டையும் இறங்கி நாங்க பார்க்கல. ஆனா கீழ வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்பாட்டா இறங்கி நின்னு மெதுவா வேடிக்கை பார்த்துட்டு, அங்கேயும் சில ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துட்டு தான் மெதுவா நாங்க கீழ இறங்கி வந்துட்டுருந்தோம். ஏன்னா போறப்ப எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. டூ வீலர்ல போறோமா, பையன கூட்டிட்டு போறோம். டக்குன்னு மழை வந்தா என்ன பண்ண ஆனா இத்தனைக்கும் கொடையெல்லாம் எடுத்துட்டு தான் போயிருந்தோம். நான் தான் சொன்னேன், போறது என்னைக்கோ ஒரு நாள் தான் போறோம். ரிலாக்ஸா போவோம். மழை வந்தாலும் பரவால்ல. எங்கேயா கொடைய புடிச்சு நின்னுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இறங்குறப்ப அங்கங்க நின்னு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். வீடியோ எடுக்கிறப்பலாம் எனக்கு ஒரே அள்ளுங்க. ஐயோ! கீழ பார்க்குறப்பலாம் அவ்வளோ பயமா இருந்துச்சு. எ எங்கிட்டும் விழுந்துட்டானா என்ன பண்றது? இங்கேருந்து விழுந்தா எப்படி தூக்குவாங்க? அந்த மாரிலாம் எனக்கு மைண்ட் செட் வந்துருச்சு. ஆனா அங்கேருந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சுங்க. வீடியோல பார்க்குறப்ப கூட கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. ஆனா நேர்ல பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சு. அதுவும் காத்தெல்லாம் வந்துட்டு ஆளே தூக்குற மாரி இருந்துச்சுங்க. நானே கொஞ்சம் வெயிட்டான பெர்சன் தான். ஆனா எனக்கே வந்துட்டு அந்த காத்து வந்துட்டு என்னையே தூக்கிட்டு போற மாரி இருந்துச்சு. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்துட்டு அங்க அந்த திண்ண மாரி இருந்துச்சு. அதில உட்காந்துருந்தாங்க. எனக்கு பயமா இருந்துச்சு. குட்டி பையனையும் தூக்கி உட்காந்துருக்கவும் எனக்கும் அங்க உட்கார்றதுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. ஆனா அவங்க 2 பேரும் உட்காந்துட்டு கை காமிச்சுட்டு இருந்தாங்க. என்ன வீடியோ எடு, ஃபோட்டோஸ் எடுன்ட்டு. அப்புறம் நாங்களும் அங்க கொஞ்சம் வீடியோஸ், ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு, ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்களும் கிளம்ப ஆரம்பிச்சுட்டோங்க. அப்பதான் ஹில்ஸ் இறங்குறப்ப ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க, "இப்ப நம்ம போனோம்ல, பூப்பாறை அதுக்கு அங்கிட்டு தான் வந்து கஜனாப்பாறை. அதுக்கு அங்கிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டோம்னா தான் மூணாறு. கண்டிப்பா இன்னொரு நாள் வந்துட்டு உன்னை நான் மூணாறு கூட்டிட்டு வரேன்னு" சொல்லியிருந்தாங்க. நான் வந்துட்டு எனக்கு இங்கேருந்து போடிமெட் போயி, அங்கேருந்து பூப்பாறை போனதுக்கே வந்துட்டு எனக்கு பேக் பெயின் சரியான பேக் பெயின் ஆயிடுச்சுங்க. டூ வீலர்லயே போனப்ப. கண்டிப்பா இன்னொரு நாள் வந்துட்டு மூணாறு போயிட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு அந்த வீடியோவ நான் வந்து ஷேர் பண்றேன்.
எங்களுக்கான ட்ரிப் பிளான் வந்துட்டு ஒரு ரூ. 1000 முடிஞ்சிருச்சுங்க. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. ஸோ ட்ரிப் போகணும் நிறைய செலவாகும்லாம் யோசிக்காதீங்க. உங்க மன திருப்திக்கான உங்க ஊருக்குள்ள இல்ல உங்க வீட்டு பக்கத்துல என்ன இருக்கோ அங்க போயிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.